வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு everybody. இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் வந்துட்டு எந்த மாதம் சொல்லியிருந்தாங்கன்னா நவம்பரில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நவம்பர் ஃபஸ்ட் வீக் வச்சுருந்தா கூட நமக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம அவங்க சொன்ன டேட்டு படி தான் நமக்கான பிளானை போட்டிருப்போம். இப்போ நவம்பர் மாதம் தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருந்துருப்போம். ஆனால் இவங்க திட்டமிட்ட தேதியில் வைக்காமல், தேதி கூட இல்லை, திட்டமிட்ட மாதத்தில் 1ஆம் தேதி வச்சா கூட பிரச்சனை கிடையாது. திடீர்னு செப்டம்பர் மாதமே சொன்னோடனே காலையில் எந்திரிச்சோடனே இதயத்தில் இடியை எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனை எப்போதுமே என்ன சொல்கிறது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே வந்து சொன்ன மாதத்தை விட 2 மாதம் தள்ளி தான் போகுமே தவிர, சொன்ன மாதத்தை விட 2 மாதம் முன்னாடியே வரும்போது நம்ம அதுக்கான பிளானை வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணலைங்கும் போது காலையிலேயே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். இத்தனை மாதம், இந்த மாதம் எக்ஸாமாக நவம்பருக்கு 1ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம், 1ஆம் தேதியே எக்ஸாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். அவங்க நவம்பர் மாதம்னு சொன்னனால தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டடி பிளானை போட்டிருப்போம். சில பேர் இன்னும் ஒர்க் போயிட்டுருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ சொன்ன மாதத்தில் வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு வந்துட்டு ஓகே ரிவிஷன் தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலை. அது இல்லாமல் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் சொன்ன அதாவது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்களே இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்குலாம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி 1996 தான், 1900 சொல்லியிருந்தாங்க. அதே 1900 சம்திங் தான் வந்துட்டு வந்திருக்குது. இந்த நமக்கு ஆங்கிலத்துலலாம் கிட்டத்தட்ட 500 496 காமிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 197 தான் இருக்குது. ஸோ சொன்ன மாதத்துலேயும் வரல, சொன்ன நம்பர்ஸும் வரல. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சிலருக்கு எரிச்சல் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை கஷ்டப்பட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. காலையிலே ஒரு குழப்பமான மனநிலைக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து நவம்பருக்கு முந்தின மாதம் வரைக்கும் ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். இதை தான் இப்போ படிக்கணும், இதை இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு செப்டம்பர் மாதமே எக்ஸாம்னு சொல்லும்போது என்ன சொல்லன்னு தெரியல. செப்டம்பர் மாதம் வரைக்குமே நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அக்டோபர் நவம்பர் இருக்குது, அப்போ அக்டோபரில் ரிவிஷனாக போடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். சரி, ஓகே, என்ன வந்தாலும் அதை நம்ம வந்து கடந்து தான் போகணும். இதில் நம்பர்ஸ் பார்த்தோம், அதாவது சொன்ன நம்பர்ஸை கொடுத்தா கூட ஓகேன்னு நினைக்கலாம். அந்த நம்பர்ஸ் தான் 496 எங்கே இருக்குது, 197 எங்கே இருக்குது. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காலையிலே வந்து நம்ம இதுக்கப்புறம் இதை எரிச்சலாகணும் அப்படின்னா நம்மளோட வாய்ப்பை நம்மளே தான் இழக்கிறோன்னு அர்த்தம். சரி, ஓகே, பார்க்கலாம் எது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. தமிழில் வந்து 216, இங்கிலீஷில் வந்து 197, மேத்ஸில் வந்துட்டு 232, அடுத்து வந்து ஃபிசிக்ஸில் வந்து 233, கெமிஸ்ட்ரியில் 217, அடுத்து வந்து பாட்னியில் 147, அடுத்து சுவாலஜியில் 131, அடுத்து காமர்ஸில் 198, எக்கனாமிக்ஸில் 169, அப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து 68, அடுத்து ஜியாகிரஃபியில் 15, அடுத்து வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14, அடுத்து வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு 57, அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு 102. இது வந்து ஏதாவது நான் நோட்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையிலேயே பதட்டத்தில் நான் சொல்கிறனால மேபி நம்பர்ஸ் கூட நான் மாற்றி சொல்லலாம். மேக்ஸிமம் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓவரால் வந்து 196 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மகிழ்ச்சியாக தான் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களோட மனநிலையை கமெண்டில் சொல்லுங்கள்.